பாலிவுட் நடிகர் சல்மான் கான் தனக்குள்ள உடல்நல பாதிப்புகள் குறித்து கூறி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். ஹிந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் சல்மான் கான் கலந்து கொண்டார். அப்போது ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சல்மான், தாம் இத்தனை ஆண்டுகளாக உழைத்து சேர்த்த சொத்துக்களை விவாகரத்தின் மூலம் ஒரு பெண்ணுக்கு தர விரும்பவில்லை என்றார். 59 வயதிலும் உடலில் பல நோய்களுடன் உழைத்துக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனக்கு ட்ரிக்மினல் நியூராலஜியா என்ற நாள்பட்ட நோய் இருப்பதாக சல்மான் தெரிவித்தார். இந்த பாதிப்பு இருப்பவர்களுக்கு முகத்தில் அடிக்கடி ஷாக் அடித்தது போன்ற வலி ஏற்படும். மேலும் தனக்கு ஏவி மால்ஃபார்மேஷன் பாதிப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். தமனி குறைபாடு என்று அழைக்கப்படும் இந்த பாதிப்பு இருந்தால் கடுமையான தலைவலி, வலிப்பு, நரம்பியல் குறைபாடு, பார்வை குறைபாடு ஏற்படும் என தெரிகிறது. இது மட்டுமின்றி தனது மூளையில் அன்யூரிசம் பாதிப்பு இருப்பதாக தெரிவித்தார். இந்த நோய் இருப்பவர்களுக்கு மூளையில் உள்ள இரத்த நாளங்களில் சில இடத்தில் பலூன் போன்ற வீக்கம் ஏற்படும். சல்மான் கான் தனது உடல்நலம் குறித்து தெரிவித்திருப்பது அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அருகே ஸ்கேன் செய்த வந்த கர்ப்பிணியின் வயிற்றில் குழந்தை இல்லை என அரசு மருத்துவர் கூறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த போக்குவரத்து நகர் பகுதியைச் சேர்ந்த மோகனசுந்தரி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கருவுற்றுள்ளார். அயலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவம் பார்த்து வந்த மோகனசுந்தரி வயிற்றில் இருக்கும் சிசுவின் உடல்நலன் குறித்து அறியும் ஆர்வத்தில் சிறுவலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஸ்கேன் செய்துள்ளார். மோகனசுந்தரியை பரிசோதித்த அரசு மருத்துவர் ஆனந்தி வயிற்றில் குழந்தை இல்லை என கூறியதாக சொல்லப்படுகிறது. இது போன வாரம் போட்டு குழந்தையே இல்லைன்னு எழுதி கொடுத்து அவதூறாக பேசியிருக்காங்க. இந்த டேட்லேயே தான் நாங்கள் போயிட்டு ப்ரைவேட்டில் ஒரு ஸ்கேன் பண்ணோம். குழந்தை நல்லா இருக்குது, ஹார்ட் பீட்லேருந்து எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பதறிப்போன மோகனசுந்தரி கண்ணீருடன் கணவரிடம் முறையிட்ட நிலையில் கோபியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மீண்டும் ஸ்கேன் செய்துள்ளனர். இதில் குழந்தை ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தனியார் மருத்துவர் தெரிவித்துள்ளார். என் ஒய்ஃபுக்கு வந்து மன திருப்தி இல்லாம அவங்க இன்னும் ஃபீல் பண்ணி அந்த கஷ்டத்திலே தான் இருக்காங்க. ஒரு வாரமா அவங்க நல்லபடியா இருந்ததே இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு பார்த்துட்டு தான் நம்ம வரும். மீண்டும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்த மோகனசுந்தரியின் உறவினர்கள் அங்கிருந்த மருத்துவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர் ஆனந்தியிடம் விசாரிப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் உறுதியளித்த நிலையில் அனைவரும் கலைந்து சென்றனர்.